ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பாப்பாங்களுக்கு வந்து தலைக்கு தேக்கிறதுக்கு என்ன நானே தான் எப்போவுமே காய்ச்சுவேன். ஸோ தீர்ந்துருச்சு, அதனால் மறுபடியும் காய்ச்சினேன். இந்த டைம் வந்து எனக்கு சில பொருட்கள் வந்து கிடைக்கல, அதனால் இருக்கிறத வச்சு நான் வந்து காய்ச்சிட்டேன். இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னு தெரியல பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து ஒரு மாதிரி கருகிருச்சு. இந்த நிலையில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு வந்து முடி கொஞ்சம் செம்பட்டையாக இருக்குது, அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன், கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் வந்து நல்ல முடி வளர்ச்சி வந்து தூண்டிவிடும், அதனால் கருஞ்சீரகம் இந்த டைம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் காய்ச்சி வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணுவேன். நான் வந்து எப்போ எண்ணெய் காய்ச்சி வச்சாலும் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் வந்து நான் ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். எப்போவுமே இந்த பொருள் வந்து ஆட் பண்ணிடுவேன் நான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த பொருள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை. இதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் இது போட்டு வச்சிடணும். போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நைட் அப்படியே விட்டுறணும். போட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ண தொடங்கிடலாம். இல்லை எந்த பொருளுமே நம்ம சேர்க்க வேண்டாம், வெறும் தேங்காய் எண்ணெயில் மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய முடி கொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்களும் பக்கத்தில் எங்கேயாவது நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.